அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செரி டாக் தமிழ். அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். நிறைய பணம் இருக்குது. ஆனால் ₹1 செலவு பண்ணுறதுனா கூட 10 வாட்டி யோசிப்பார். அப்படி இருக்கிறப்ப அந்த ஊர் பள்ளிக்கூடம் மறுசீரமைப்பு செய்கிறதுக்காக அந்த ஊர் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து நிதி திரட்டிட்டு இருந்தாங்க. அப்படி இந்த பணக்காரர் வீட்டுக்கு அவங்க எல்லாரும் போகிறாங்க. அவர்கிட்ட நிதி முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இந்த பதிலை தான் சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. ஒரு செக்கில் ₹1,00,000 பணம் அப்படின்னு மட்டும் போட்டு கொடுங்க. ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்த மாட்டோம், திருப்பியும் உங்ககிட்டயே கொண்டு வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பணக்காரருக்கு கொஞ்சம் சஞ்சலமாக இருக்குது. சரி, திருப்பியும் கொடுத்துட்றாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்ட்டு ஒரு செக்கில் ₹1,00,000 அப்படின்னு எழுதி கொடுத்துட்றாரு, கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. இப்போ அந்த ஊர் பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மற்ற வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் போய் காமிச்சு இவரே ₹1,00,000 கொடுக்குறாரு, அப்போ நீங்கள் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு அந்த செக்கை காமிச்சு எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் இவர்கிட்டயே இவங்க ₹1,00,000 திரட்டிட்டாங்க, அப்போ நாம் கண்டிப்பாக ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு அவங்களால முடிஞ்ச உதவியை செய்கிறாங்க. இப்படியே அந்த ₹1,00,000 செக்கை காமிச்சு அந்த ஊர் பொதுமக்கள் எல்லார்கிட்டேயும் நிதியை திரட்டிடுறாங்க. திரட்டி முடித்த பிறகு அந்த செக்கை திருப்பியும் கொண்டு வந்து அந்த பணக்காரர்கிட்டயே கொடுக்குறாங்க. அப்போ அந்த பணக்காரர் என்ன சொல்கிறாரு, இல்லை எனக்கு இந்த செக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்ட உடனே அந்த ஊர் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே அதிர்ச்சி ஆகிடுது. ₹1,00,000 எப்படி இவர் கொடுக்கறதுக்கு மனசு வருது அப்படின்னு அவரை கேட்குறப்ப, இல்லை நீங்கள் இந்த செக்கை எடுத்துகிட்டு போய் எல்லார்கிட்டேயும் பணம் வாங்கியிருக்கீங்க, அவங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி பரவாயில்ல, ஒரு பள்ளிக்கூட சீரமைப்புக்கு நீங்கள் இவ்வளோ நிதி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த செக்கை காமிச்சிங்களோ அவங்க எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன வாழ்த்துனாங்க. இப்போ தான் எனக்கு தெரியுது கொடுக்கறதுல இவ்வளோ பெரிய பெருமை கிடைக்கும் அப்படின்னு. அதனால் நான் கொடுத்த பணம் கொடுத்ததாகவே இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய அந்த வேலைக்கு இந்த ₹1,00,000 பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு அந்த பணக்காரர் சொல்கிறாரு. இது கேட்ட உடனே அந்த பெரியவங்க எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷமாயிடுது. கொடுத்து பழகுங்கள், அப்பொழுதுதான் உங்களுடைய வளர்ச்சி மேன்மையடையும். நன்றி.